இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? என்னங்க சுகருக்கு மாதிரி செடி இருக்குங்க, பிரஷருக்கு செடி இருக்கு. நம்ம மெடிக்கல் ஷாப் போய் நிக்கிறோம்ல, அத்தனை விஷயத்துக்கு இங்க மருந்து இருக்கு. ஆனா இதை நம்ம வீட்லயே வளர்க்கலாமே, இதே நிறைய பேருக்கு தெரியும். வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நான் இப்ப எங்க இருக்கேன்னா, மதுரைக்கு பக்கத்துல மேலூர் இருக்குல்ல, நான் மேலூர்ல தான் இருக்கேன். மேலூர்ல கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல வாசல்ல நர்சரி கார்டன் இருக்கு. என்ன விஷயம்னா, இந்த பதிவு முக்கிய நோக்கம் என்னன்னா, இத்தனை வருஷமா நான் இருக்கேன். இங்க இருக்கிற செடிகளை நீங்க கேட்கும்போது நான் மிரண்டு போயிட்டேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கா? என்னங்க சுகருக்கு மாதிரி செடி இருக்குங்க, பிரஷருக்கு செடி இருக்கு. நம்ம மெடிக்கல் ஷாப் போய் நிக்கிறோம்ல, அத்தனை விஷயத்துக்கு இங்க மருந்து இருக்கு. ஆனா இதை நம்ம வீட்லயே வளர்க்கலாமே, இதே நிறைய பேருக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சவங்க ஒருவேளை இது என்னமோ சொல்ல போறேன்னு நினைச்சு நீங்க பார்த்து, என்னடா தெரியாத ஏதாவது சொல்லணும்னு பார்த்தா தெரிஞ்சதை சொல்றேன்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா சாரி. தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஓகே, அதை வளர்க்குறேன். வணக்கம் சார். உங்களை போய் சொல்லுங்க. என் பேர் வெள்ளைச்சாமி. மேலூர்ல 2000ல இருந்து நர்சரி கார்டன் வச்சிருக்கேன். கேளுங்க சார், என்னென்ன செடி சொல்றேன். என்னென்ன செடி இங்க இருக்கு? ஸ்பெஷலுங்க? நம்மகிட்ட ஃப்ளவர்ஸ் இருக்கு, உட்டுக்குள்ள மரங்கள் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு, மெடிசன் பிளான்ட் இருக்கு. எல்லா வெரைட்டியுமே நம்மகிட்ட இருக்கு சார். இதெல்லாம் பொதுவா நர்சரி கார்டனால இதெல்லாம் பொதுவா இருக்கு. ஆமா சார். நம்ம வந்து ஃபிட்னஸ் சம்பந்தமா, ஆரோக்கிய சம்பந்தமா வீடியோ போட்டுருக்கோம். ஆரோக்கியமா என்ன சாப்பிடணும் சொல்லிட்டு. ஓகே. இந்த மருத்துவ குணங்கள் சொன்னீங்கல்ல, அதை பாத்துடலாமா? பாத்துடலாம் சார். இதுக்கு பேரு பேய் மிரட்டி. வீட்டுல வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து விளக்கு போட்டோம்னா திரிச்சு விளக்கு போட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. மருந்துக்கும் யூஸ் ஆகும். பூனை மீசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த இலைய வித்தியாசமா இருக்கா? இதுவும் ஒரு அருமையான மருத்துவ குணம் உள்ளது. நம்ம இதை ஒவ்வொரு மருத்துவ குணம் பத்தி பேசணும்னா பெரிய வீடியோ போயிருக்காதான் நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணி கொடுக்குறேன். நீங்க பூனை மீசை செடின்னு போட்டு யூடியூப்ல பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். தயவுசெய்து இதையும் நீங்க வீட்டுல வளர்க்கணும் நண்பர்களே. இந்த வீடியோவுடைய ஹீரோவே இவருதான். என்ன தெரியுங்களா? யாருக்காவது தெரியுதா? நானும் இப்பதாங்க கேள்விப்பட்டேன். இன்சுலின், இதுக்கு பேரு பாருங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்கறது தெரியும். சுகர் நம்ம டாக்டர்லாம் இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அவங்க வந்து இந்த பேங்க்ரியாஸ், அந்த பேங்க்ரியாஸ் தான் இன்சுலின் சுரக்கத்துட்டு இருக்கு. அது போய் படுத்துக்கிடுச்சு, அது வேலை செய்யலைன்னா இன்சுலின் தட்டுப்பாடு வந்துருது. அப்புறம் தான் இன்சுலின் ஊசி போடுறாங்க, சுகர் பிரச்சனை வருது இல்லையா? இதை டெய்லி இந்த இலையை விரிவத்தை சாப்பிட்டு வந்தா சுகர் கண்ட்ரோலா இருக்கும் அப்படின்றாங்க. நீங்க யூடியூப்ல போய் இன்சுலின் இலைன்னு போட்டு பாருங்க, இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதை வீட்லயே வளர்க்கலாம். இது வந்து கேசவர்த்தினி சார். கேசவர்த்தினி. இது வந்து லேடிஸ் வந்து ஆயில்ல ஆமா, கேசவர்த்தினி. அந்த முடி வளர்றதுக்கா இந்த கேசவர்த்தினி. அது இது வந்து பூனா அத்தி வெரைட்டியை சேர்ந்தது சார். இது வந்து தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையிலயும் வச்சு வளர்க்கலாம். ஆனா 6 மாசத்துலயே காய்ச்சிரும். பழம் வந்து பிங்க் கலர்ல வரும். நல்லா சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும். நல்லா அந்த ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கு அதுல இது வந்து நேச்சுரலா சாப்பிடுறது. இது வளர்றதுக்கு எவ்வளவு நாள்? 6 மாசம். ஒரு 6 மாசத்துல ஈல்டு வந்துடும். சூப்பர் சூப்பர். இதெல்லாம் வீட்டுல வளர்க்கலாம்ல? வளர்க்கலாம், தொட்டிலையும் வளர்க்கலாம், தரையில வச்சு வளர்க்கலாம். செடி வகை சேர்ந்ததா. இந்த அத்தி தான் உங்களுக்கு பூனா அத்தி. இது வந்து ஆப்கான் அத்தி. என்ன அத்தி? ஆப்கான் அத்தி. ஆப்கான் அத்தி. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ல வரது. இது சாப்பாடு போட்டு சாப்பிடலாம். இது வந்து பெருசா வரும், மரமா வரும். இந்த அத்தி பழம் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இனிப்பு துளசி, இன்னொரு பேர் என்ன? சீனி துளசி. சீனி துளசின்னு சொல்லுவாங்க. அதாவது சுகர் பேஷண்ட் இனிப்புக்கு இல்லாம சாப்பிடுற ஒரு மாதிரி சப்பன் இருக்கு இல்லையா? நீங்க டீ காஃபி போடும்போது இந்த இலைய பிச்சு போட்டு நீங்க டீ அதை வடிகட்டி சாப்பிடும்போது அந்த இனிப்பு தன்மை இருக்கும். அதனால சுகர் பிரச்சனை வராது. அதனால உங்களுக்கு குளுக்கோஸ பூஸ்ட் பண்ணாது. இந்த துளசி நீங்க வீட்டுல வளர்த்துக்கலாம். பாருங்க, இதெல்லாம் தெரியாமே போச்சுங்க, நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இது வந்துட்டு மென்தால், விக்ஸ் மென்தால். இதோட வாசனையே பாருங்க, அடே அப்பா, அப்படியே விக்ஸ வச்ச மாதிரியே இருக்கு. அருமையா இருக்கு. அப்பப்பா, என்னங்க உள்ள வரைக்கும் ஏறுது ஜிருன்னு. இதுல தயார் பண்றாங்களா? சரியா போச்சு. சரி, இதை நம்ம வீட்டுல வளர்த்தோம்னா இது என்ன யூஸ் நம்ம பயன்படுத்தலாம்? தலைவலிக்கு விக்ஸ் எடுக்கவே தேக்க இல்ல சார். பால்ஸ் மிட்டாய் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி சாப்பிடுறது. தொண்டை கராறுலாம் சரியாயிரும். அந்த தொண்டை கிருமி, அந்த தொண்டை செருமிக்கிட்டே வர்றது, அடிக்கடி காரி துப்புறது, அவங்களாம் இந்த செடியை வாங்கி அப்பப்போ ஃப்ரீயா இருக்கும்போது கொஞ்சம் லேசா வாஷ் பண்ணி வாயில போட்டீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கலப்படம் இல்லாத இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற தொழில்னா இதுல தானே. இதுல கலப்படம் இருக்கா? கிடையாது. எல்லா தொழிலும் கலப்படம். இப்ப ஆயில்ன்றா, பாம் ஆயில், அந்த ஆயில், ஒட்டு ஆயில், நல்லெண்ணன்றா, அதெல்லாம் எங்க இருந்து என்ன தயார் பண்றாலும் கடவுளுக்கு தான் வெளிச்சா. நம்ம யாரும் அதை ஆராய்ச்சி பண்றது இல்ல. ஆனா கண்ணு முன்னாடி இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. அது இந்த நம்ம வீடியோவுடைய ரெகுலரா பாக்குறவங்க நண்பர்கள்
இன்னும் மெடிசன் பிளான் நிறைய இருக்கு சார். நான் காட்ட வேண்டியது இருக்கு. நான் நெக்ஸ்ட் அடுத்தோட ஒரு தகவல் சொல்லுங்க. அதையும் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். ஒருவேளை இந்த வீடியோ மூலமா தானே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்க ஊர்ல இந்த மாதிரி நர்சரி கார்டு இருந்துச்சுன்னா கேட்டு வாங்க. அப்படி இல்லைங்க எங்க ஊர்ல இல்லைங்கன்னா வெளியூருக்காரங்க கேட்டா ஏதாவது பார்சல் அனுப்பிச்சிருக்க வாய்ப்பு பாக்ஸ் இல்ல. நீங்க வாங்க, நீங்க மேலூருக்கு வாங்க, எனக்கு போன் பண்ணுங்க. நம்பர் உங்களுக்கு தெரியலையா சொல்லியிருக்கேன். வாங்க, இங்க இருந்து வாங்கிட்டு போங்க. ஒருவேளை உங்க ஊர்லன்னா இங்க இருந்து நீங்க வாங்கிட்டே போலாம். அப்படியே நம்ம என்னையும் பார்த்த மாதிரி இருக்குல்ல, வாங்க பேசுவோம். இவரை நாங்க நேர்லயே காமிக்கிறேன், நம்பர் தேவையில்லை, நேர்லயே காமிக்கிறேன். வாங்க, கோர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இருக்கு, கோர்ட்டுக்கு வாசப்படியிலே இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கவனம் பாருங்க. தேங்க்யூ.